முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று பார்க்க இருக்கும் குருதி கிருமிகள் என துவங்கும் வயலூர் திருப்புகழில் உடல் உருவம், அறுசுவை மடை பாயல், குளிர் இல் அறை, அகம், மனைவி, மகவு, அன்னை, அனுஜர்கள், முறை முறை குனகு கிளைஞர்கள், ஒரு 4 சுருதி வழிமொழி சிவகலை, உலக கலைகள், அயலார்வால் சுழல்வது இனிதி என வசமுடன் வழிபடும் உறவு, இவை யாவும் அலம் அலம், போதும் போதும் என்று 5 முறை கூறி என் திருவருள் அலைவீசும் கடலின் சங்கம துறை வழியிலே செல்லும் அறிவை என் மனம் மகிழும் பொருட்டு நீ அருள்வாயாக என நம்மை வேண்ட வைக்கிறார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து எனும் பழமொழி குறித்து ஒரு சிறு கதையை எழுதியில் பார்ப்போம். அதற்கு முன் பாடலையும் பொருளையும் கேட்டு சிவனை சிவன்பா பாடல்களையும் பார்த்து நிறைவு செய்வோம். முருகாசரணம். உருதி கிருமிகள் சலமலமகிதசை மருவும் உருவமும் அலமலம் அழகொடு குலவு பல பணி பரிமளம் அரு சுவை மடைப்பாயல். குருதி கிருமிகள் சலமலமகிதசை மருவும் உருவமும் அலமலம் அழகொடு குலவு பல பணி பரிமளம் அரு சுவை மடைப்பாயல். குளிரில் அரையகம் இவைகளும் அலமலம் மனைவி மகவனை அனுஜர்கள் முறை முறை குணகு கிளைஞர்கள் இவர்களும் அலமலம் ஒரு நாள். மனைவி மகவனை அனுஜர்கள் முறை முறை குழகு கிளைஞர்கள் இவர்களும் அலமலம் ஒரு நாள். சுருதி வழிமொழி சிவகலை அல்லதினி உலக கலைகளும் அலமலம் இலகிய தொலைவில் உனை நினைபவர் உறவலதினி அயலார் பாலே. சுருதி வழிமொழி சிவகலை அலதினி உலக கலைகளும் அலமலம் விலகிய தொலைவில் உனை நினைபவர் உறவலதினி அயலார் பால். சுழல்வதினிதன வசமுடன் வழிபடும் உறவும் அலமலம் அருளலை கடல் கழி துறை செல் அறிவின எனதுள மகிழ்வுற அருள்வாயே. வழிபடும் உறவும் அலமலம் அருளலை கடல் கழி துறை செல் அறிவின எனதுள மகிழ்வுற அருள்வாயே. விருது முரசுகள் மொகு மொகு மொகுவென முகுரகபதி முகித்திகள் முகடதில் விகட இறகுகள் பறையிட அலைகைகள் நடமாட. விருது முரசுகள் மொகு மொகு மொகுவென முகுரகபதி முகித்திகள் முகடதில் விகட இறகுகள் பறையிட அலகைகள் நடமாட. விபூத அரஹர சிவ சிவ சரணன இரவு கதிர் முதி மகரன் வலம்பர வினை கொள்ளிசி சர பொடி பட அடல் செய்யும் வடிவேலா. மகரன் வலம்பர வினை கொள்ளிசி சர பொடி பட அடல் செய்யும் வடிவேலா. மருது நெரு நெரு நெருவன முறிப்பட உருளு முரலோடு தவழ் அழி மறு செவ்வன ஜமல சுனை புலி நுழை முழை உடைய விராலி. மருது நெரு நெரு நெருவன முறிப்பட உருளு முரலோடு தவழ் அழி மறு செவ்வன ஜமல சுனை புலி நுழை முழை உடைய விராலி. மலையில்
கடலில் உரைகிற அருமுக குருபர கயலும் மயிலையும் மகரமும் புகழ் சொன்னல் வயலி நகரில் இறையவ அருள் தரு பெருமாளே. அருமுக குருபர கயலும் மயிலையும் மகரமும் புகழ் சொன்னல் வயலி நகரில் இறையவ அருள் தரு பெருமாளே. குருதி கிருமிகள் ஜலம் மலம் மயிர் தசை மருவும் உருவமும் அலம் அலம். இரத்தம் புழுக்கள் சிறுநீர் மலம் மயிர் தோல் இவைகளை பொருந்திய இந்த உடல் எடுத்தது போதும் போதும். தோலெலும்பு சீனரம்பு பீழித்துன்று கோழைப்புங்கு சோரி பிண்டமாய் உருண்டு வடிவான தூல பங்கு காயமம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோர்மிந்து நோயகன்று துயரார என்று உத்தரமேரூர் திருப்புகழை பாடுவார். அழகோடு குலவு பல பணி பரிமளம் அறுசுவை மடை பாயல். அழகு பொலியும் பல நகைகளும் நறுமணம் வீசும் அறுசுவை மடை 6 சுவை பண்டங்களுடன் கூடிய அன்னம் பாயல் படுக்கை குளிர் இல் அறை அகம் இவைகளும் அலம் அலம். குளிர் தெரியாதபடி கதகதப்பான அறைகள் கூடிய வீடு இவைகளும் போதும் போதும். மனைவி மகவு அணை அனுசர்கள் மனைவி பிள்ளைகள் தாயார் தம்பிகள் முறை முறை குனகு கிளைஞர்கள் இவர்களும் அலம் அலம். உறவு முறைகளை கூறிக்கொண்டு கொஞ்சம் உறவினர்கள் இவர்களது தொடர்பும் போதும் போதும். ஒரு நாலு சுருதி வழிமொழி சிவகலை அலது. ஒப்பற்ற 4 வேதங்களின் உட்பொருளை பிரதிபலிக்கும் சைவ சமய நூல்களை தவிர தேவாரம் திருவாசகம் போன்றவை அல்லாத இனி உலக கலைகளும் அலம் அலம். பிற உலக விஷயங்களை ஆராயும் நூல்களும் போதும் போதும். இலகிய தொலைவியில் உனை நினைபவர் உறவு அல்லது இனி அயலார்பால் அழிவின்றி விளங்கும் உன்னை தியானிக்கும் பெரியோர்களின் நட்பை தவிர இனிமேல் மற்றவர்களின் பின்னால் சுழல்வது இனிது என வசமுடன் வழிபடும் உறவு அலம் அலம். திரிவது நன்மை தரும் என்று நினைத்து அவர்களின் பிடியில் சிக்கி அந்த வழியிலே செல்லும் நட்பும் போதும் போதும். அருள் அலைகடல் கழி துறை செல் அறிவினை எனது உளம் மகிழ்வுற அருள்வாயே. எனது அருள் அலைகள் வீசும் கடலின் ஞானத்தை பெற்று வாய்க்காலின் துறைகளில் இழிந்து செல்லும் ஞானத்தை பெற்று எனது மனம் களிப்புற அருள் புரிய வேண்டும். விருது முரசுகள் முகு 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 என முகுற வெற்றி பறைகள் வேர் ஒலி செய்ய ககபதி முகில் திகழ் முகடு அதில் பட்சி அரசனாகிய கருடன் மேகம் திகழும் ஆகாய உச்சியில் விகட எருகுகள் பறையிட அலகைகள் நடமாட அகன்ற இறக்கைகளை படபட என்று அடித்து வட்டமிட பேய்கள் போர்க்களத்திலே அங்குமிங்கும் நடமாட விபுதர் ஹரஹர சிவசிவ சரணென தேவர்கள் ஹரஹர சிவசிவ அடைக்கலம் என்று கூக்குரலிட விரவு கதிர் முதிர் இமகரன் வலம் வர குளிர்ந்த கிரணங்கள் உடைய சந்திரன் வலமிட குளிர்ச்சி நிறைந்த கிரணங்கள் உடைய சந்திரன் வலமிட வினைக்குள் நிசிசரர் பொடிபட அடல் செய்யும் வடிவேலா தீய செயல்கள் புரியும் அரக்கர்கள் தூளாக வலிய போர் செய்த கூர்வேலனே மருது நெரு 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 என முறிபட மருத மரங்கள் நெரு நென்று என்ற ஒலியுடன் முறிந்து விழ உருளும் உரலுடு தவள் அரிமருக இடுப்பில் கட்டிய உரலுடன் இந்த மரங்களின் இடையே உருண்டு சென்ற கண்ணனின் மருகனே ஜ வனசம் மலர் சுனை புலி நுழை முழை உடைய செந்தாமரை மலரும் சுனையும் புலி நுழைந்து வாழும் குகையும் கொண்ட விராலிமலையில் உரைகிற அருமுக குருபரா விராலிமலையில் விளங்கும் சண்முகனே குருநாதனே கயலும் மயிலையும் மகரமும் உகள் கயல் மயிலை மகரமீன்கள் தெரியும் சென்னல் வயலி நகரில் இறையவா அருள் தரு பெருமாளே சென்னல் வயல்களை கொண்ட வயலூர் ஆண்டவனே திருவருள் புரியும் பெருமாளே நினது அருள் அலைகள் வீசும் கடலின் வாய்க்காலின் துறைகளில் இழிந்து செல்லும் ஞானத்தை பெற்று
எனது மனம் களிப்புற அருள் புரிய வேண்டும். திருப்புகழ் பாடலையும் பொருளையும் கேட்டோம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்னும் பழமொழியை புரிந்து கொண்டு நடந்தால் வாழ்க்கை இனிக்கும். அதற்காக சும்மா இருந்து விட முடியாது. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவரிடத்திலே நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர்கள் யாவரும் தங்களுக்கு அளிக்கும் வேலையை திறம்பட செய்பவர்களாகவே இருந்தார்கள். என்றாலும் அவருக்கு அதில் உடன்பாடும் இல்லை, திருப்தியும் இல்லை. அவர்கள் வேலையை பற்றி குறை கூறிக்கொண்டே இருப்பார். சில சமயங்களிலே அவர்களின் கூலியை குறைத்து கொடுப்பார். சிலரை வேலையை விட்டு அனுப்பி விடுவார். இப்படியே காலம் சென்று கொண்டிருந்தது. வேலை செய்பவர்களும் வேறு வழியின்றி பணத்திற்காக அவரை பொறுத்து கொண்டு போயினர். அந்த பணக்காரரிடத்திலே இந்த குறை இருந்தாலும் அவர் சிறந்த கடவுள் பக்தர். அவர் பக்தியில் எவரும் குறை காண முடியாது. தனக்கு வேலைக்காரர் சரியில்லை என்று கடவுளிடம் தொடர்ந்து முறையிட்டுக் கொண்டே இருந்தார். அவர் பக்திக்கு மெச்சிய கடவுளும் அவர் முன் தோன்றி, உனக்கு ஒரு சேவகனை அனுப்புகிறேன், நீ அவனை பயன்படுத்திக் கொள் என்று கூறிவிட்டு மறைந்தார். கடவுள் சேவகனாய் அனுப்பிய போதும் அந்த பணக்காரனை வணங்கி, ஐயா, நான் விரைந்து வேலைகளை முடிப்பேன், எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செய்வேன், எனக்கு எந்த கூலியும் வேண்டாம், ஆனால் எனக்கு வேலை கொடுக்காமல் நிறுத்திவிட்டால் நான் உங்களை தின்று விடுவேன் என்று கூறியது. அந்த பணக்காரனும் மிகவும் மகிழ்ந்து ஒவ்வொரு வேலையாக அந்த பூதத்திற்கு கொடுத்து கொண்டிருந்தான். அந்த பூதம் வேலை கொடுத்த நொடியிலேயே முடித்துவிடும். இவ்வாறு அனைத்து வேலைகளையும் கொடுத்து விட்டான். அவனுக்கு கொடுக்க வேலையே இல்லை. பூதம் தின்று விடுமே என்று பயந்து கடவுளிடம் முறையிட்டுக் கொண்டே ஓடினான். அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நமது வேலைக்காரர்கள் நன்றாகத்தானே வேலை செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டான். அவனுக்கு பாடம் புகட்டிய கடவுளும் அவன் முன்னே ஒரு நாயை அனுப்பி வைத்தார். அந்த பணக்காரர் பூதத்திடம் நாயின் வாரி நிறுத்துமாறு கூறினார். முடியாத நிலையிலே பூதம் அந்த பணக்காரனிடமிருந்து விடைபெற்று சென்று விட்டது என்பது ஒரு கதை. தொடர்ந்து சிவனே சேவன்ப பாடல்களை பார்ப்போம். கோடும் பிறைச்சடையோய் கோடும் குறும்பும் சாக்காடும் பிணி மூக்கும் காணாதான் நீடினை கண்டார், அடிப்பொடியை கண்டார், திருவடியை கண்டார், வடிவு கண்டார்கள். வளைந்த பெரிய திங்களை சடையிலே கொண்ட சிவபெருமானே, நெடில் முயன்று நின்னை கண்ட பெருமக்களின் திருவடியை கண்ட நல்லோரும் சிவன் திருமேனியை கண்டவருமாவர். அவர்கள் தீய கொள்கைகளும் குறும்பு செய்தலும் நோயுறுவதும் முத்து விழிதலும் ஆகிய துன்பங்களை எய்த மாட்டார்கள். சிவத்தொண்டர்களின் பெருமை நலம் நிறைந்தது. சிவபரம்பொருளை கண்ட அப்பெருமக்களின் திருவடியிலே ஒட்டிய மண்பொடியை கண்டவர்கள் சிவன் திருவடி கண்டாரும் திருவுருவை கண்டாரும் ஆவார்கள். அவர்கள் பிணி மூப்பு சாக்காடுகளால் துன்புற மாட்டார்கள் என்று உலகவருக்கு அறிகுறுத்தை எண்ணி இந்த பாட்டிலே அமைத்து பாடியிருக்கிறார். இதனால் திருவருள் ஞானத்தால் சிவனை கண்ட அடியாருக்கு அடியார் உரிமையை கூறியிருக்கிறார். 77ஆம் பாடல். மாலெங்கே வேதன் உயர் வாழ்வெங்கே, இந்திரன் செங்கோலெங்கே, வானோர் குடியெங்கே, கோலம் சேர் அண்டம் எங்கே, அவ்வரும் பொருள் எங்கே, நினது கண்டம் அங்கே நீலமுறாக்கால். சிவபெருமானே, உன்னுடைய திருக்கழுத்து அக்கடல் விடத்தை உண்டு கருமி நேரம் பெறாது ஒழிந்திருந்தால் திருமால் எங்கே? பிரம்மனுடைய உயர்ந்த வாழ்வு என்னாயிருக்கும்? இந்திரனுடைய செங்கோலாட்சிக்கு இடமேது? வானவர் குடியிருந்து வாழும் வாழ்வு இருந்திருக்குமா? அழகிய அண்டங்கள் பலவும் அழிந்திருக்கும் என்றோ? ஆங்காங்குள்ள அரிய பொருள்கள் என்னவாயிருக்கும் என்கிறார். பல்வேறு அண்டங்கட்குள் வாழும் உயிர்கட்கும் தேவர்களுக்கும் சிறுமால் முதலிய தேவதேவர்களுக்கும் முழுமுதல் ஆதாரம் சிவபெருமான். அன்று கடலில் எழுந்த நஞ்சினை அவர் உண்டிராவிட்டால் எல்லாம் அழிந்து மறைந்திருக்கும் என்று வள்ளலார் இந்த பாட்டின் கண் கூறி மகிழ்கின்றார். சிவனது திருக்கழுத்தை திருநீலகண்டம் என்பதன் கருத்தை விளக்க வந்த சேக்கிழார் பெருமான், புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கும் நஞ்சு உண்டார் என்றும் உட்செல்லாவாறு தகைந்து கழுத்தில் தரித்தார் என்றும் உரைக்கின்ற நலம் வியந்து வள்ளல் பெருமான் இங்கே இவ்வாறு கூறுகின்றார். கடல் கடைய எழுந்த நஞ்சம் கடைந்த வேவர்களையும் அவர்கள் வாழும் உலகங்களையும் அழிக்க நின்றது கண்டு அதனை அடக்கும் வலியின்றி தேவர்கள் வருந்தினமையின் அதனை நினைந்து காக்கும் தெய்வமாகிய திருமாலும் படைக்கும் தெய்வமாகிய பிரம்மனும் உலகவாளர் உருவாகிய இந்திரனாகிய தெய்வமும் வாழ்விழந்து இறந்து சாம்பராயிருப்பார் என்பதற்கு மால் எங்கே, வேதன் உயர் வாழ்வெங்கே, இந்திரன் செங்கோல் எங்கே என்றும்
அமுது உண்டு நெடிது வாழ விரும்பிய வானவர் வாழும் கெட்டழிந்திருக்கும் என்பது புலப்பட வானவர் குடி எங்கே என்று வகுத்து மொழிகிறார். இறைவனே, எனது கண்டம் நீலம் ஓராக்கால் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என வள்ளலார் நினைப்பது போல திருக்குற்றாலத்தில் திருமால் சிவபிரானான வரலாற்றில் அகத்தியர் திருமால் அடியார்களை நோக்கி, பாரோடும் பெண்ணோர்கள் பரர் தோடம் புரந்தரனார் பதிவிட்டோடத்தோரோடும் கதிரோட மதியோட விதியோட திருமால் மேனித்தாரோட தொடர்ந்தோடும் கடல் விட்டத்தை பரமனுண்டு காவா விட்டால் பிழைத்தீர். இதனால் கடல் விடம் உண்ட சிவனது கருணைத்திறம் நினைக்கப்படுகிறது. 78ஆம் பாடல், எவ்வேளையோ வரும் கூற்று எம்பால் என்று எண்ணுகின்ற அவ்வேளை தோறும் வழங்குற்றேன் செவ்வேளை மிக்களித்தோய் நின் கடற்கால் வீரத்தை எண்ணுதோறும் எக்களித்து வாழ்கின்றேன் யான். செவ்வேளாகிய முருகப்பெருமானை அளித்தருளி என்று திருவடி வீரத்தை எண்ணும் போதெல்லாம் பெருமதமுற்று வாழ்கின்ற யான் எம்முடைய உயிரை கொள்வதற்கு யமன் எம்மிடத்தே எப்பொழுது வருமோ என்று எண்ணுகின்ற அப்பொழுதோறும் அச்சத்தால் மனம் வருந்துகின்றேன். சிவனுடைய வீர செயல்கள் அறிஞர்கள் உரைக்கின்றார்கள். மார்க்கண்டேயனுக்காக சிவன் தோன்றி யமனை காலால் உதைத்து ஒழித்த வரலாறு நம் உள்ளத்தை எல்லையற்ற ஊகையிலே ஆழ்த்தி ஊக்குகின்றது. இதனை எண்ணும் பொழுதெல்லாம் பெருமிதத்தால் சிம்மாபுரம் வள்ளலார் எவ்வேளையில் நமன் நம்மிடம் வருவானோ என்று எண்ணி மனம் அழுங்குவது உண்டு என்பதை இந்த பாட்டால் அறிவிக்கிறார். 79ஆம் பாடல், துச்சங்கத்தோர் கணமும் தோயாது நின்னடியர் சச்சங்கத்து என்றனை நீதான் கூட்டி நற்சங்க காப்பான் புகழ் முன் கடற் புகழை கேட்பித்து காப்பா இகுது என் கருத்து. சிவபெருமானே, தீயவர் கூட்டத்திலே ஒரு கணப்பொழுதும் சேர்ந்திராதபடி காத்து நின்னுடைய அடியார்களால் நல்லோர் கூட்டத்திலே இருக்குமாறு என்னை சேர்த்து நல்ல தமிழ் சங்க காவலனாய் நக்கீரர் புகழும் உன் திருவடி புகழை கேட்குமாறு செய்து அடியனை காப்பாயாக, இகுதி என் கருத்து என்று பாடியிருக்கிறார். சிவஞான செல்வர்களின் நற்சங்கம் சிவஞானம் தந்து சிவனை மறவாத மாண்பை தருகிறது. மற்ற தீயவர் கூட்டத்தைச் சேர்ந்தால் நலமின்றி கெடுவது உறுதி தெரிகின்றார் வள்ளலார். நற்சங்கம் என்றது மதுரையிலே சிறந்து விளங்கிய தமிழ் சங்கத்தை அதன் கண் இருந்து தமிழ் புலமை நடாத்திய சான்றோர் பலரும் சிவஞான செல்வர் என்பர். அவர்களை தரணியில் பொய்மையிலா தமிழ் சங்கமதில் கபிலர் பரணர் நக்கீரர் முதல் 49 பல்புலவோர் அருணமக்கியும் திருபாலவாயரன் சேவடிக்கே உருளமைத்து இன்ப கவிபல பாடும் புலவர்களே என்று நம்பியாண்டார் நம்பி கூறுகிறார். இச்சங்கத்து தலைமை புலவராய் அது சிறப்பை காத்தவர் நக்கீரர். அதில் அவரை நற்சங்க காப்பான் என்றும் அவர் பல பாட்டுகளில் சிவனுடைய திருவடியை சிறப்பித்து பாடுதலால் சங்கங்காப்பான் புகழ் உன் கடற்புகழை கேட்பித்து காப்பாய் என்றும் விண்ணப்பம் செய்கின்றார். இதனால் நற்சங்கம் சேர்ந்து செய்தற்குரிய பணியாதென்பார்க்கு நக்கீரர் புகழ்ந்து பாடிய திருவடி புகழை ஓத கேட்பது என உரைக்கிறார். 80வது பாடல், என் அமுதே முக்கண்கிறையே நெறி ஞான இன்னமுதே நின்னடியை ஏற்றுகின்றோர் உன்னடிக்கே காதலுற்று தொண்டு செய்ய காதல் கொண்டேன் ஏற்கரு காதலுற்று செய்தல் கடன். 3 கண்களை உடைய இறைவனே, நிறைந்த ஞானத்திரளாகிய இனில் அமது போன்றவனே, எனக்கு முதானவனே, நின் திருவடியை ஏற்றுகின்ற சான்றோர்களாகிய சிவத்தொண்டர் திருவடிக்கே அன்பு மிகுந்து தொண்டு செய்ய காதல் கொண்டுள்ளேன். ஆதலால் எளியவனாகிய என்பால் அன்பு கூர்ந்து நீ எனக்கு அருள் புரிவது கடனாக கொள்க. சிவ தொண்டருக்கு தொண்டு செய்வது சிவனுக்கு செய்யும் பெருந்தொண்டு என்று குறிக்கின்ற வள்ளல் பெருமான் சிவன்பால் சிந்தையை செலுத்தி சிவ தொண்டருக்கு வேண்டும் தொண்டுகளை செய்வதற்கு என் மனம் காதலிக்கிறது. அது கைகூடுவதற்கு நின் அருள் இன்றியமையாதது, அதனை அன்போடு நல்குக எனக்கு என்று பாட்டின் கண் வைத்து பாடியிருக்கிறார். இதனால் தொண்டருக்கு தொண்டு செய்ய தோன்றிய விருப்பம் நிறைவுற நினது அருள் இன்றியமையாதது என தெரிவிக்கின்றார். அடுத்த பதிவிலேயே தொடருவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.